ஸ்வாகத்தா பத்தி நீங்களும் நெறைய இடத்துல பேசியிருந்தீங்க. அவங்க ஒரு இன்டர்வியூல வந்துட்டு இந்த மாரி என்ன வந்துட்டு அப்யூஸ் பண்ணாங்க. ஒரு மியூசிக் டைரக்டர் அப்யூஸ் பண்ணாங்கன்ற மாரி சொல்லியிருந்தாங்க. இது தான். இல்ல, நம்ம உறுதிப்படுத்தி சொல்ல முடியாது. பட் ஒரு க்ளூ வேணா ஒண்ணு குடுக்கலாம். அதாவது தமிழ்ல 2 எழுத்து, இனிஷியல் 2 எழுத்து பின்னாடி. அப்படி வேணா நம்ம சொல்லலாம். அதுக்கு மேல நம்ம சொல்றது சரியாவும் இருக்காது, நியாயமாவும் இருக்காது. ஒரு நாள் இரவு அவர் உள்ள வந்தார். நான் தனியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது மேல இருக்கிற தாப்பால போட்டுட்டு என்னை எப்படி சொல்றது அபியூஸ் பண்ணாரு. அபியூஸ் பண்ணாரு. இதே மாதிரி பல பெண்களுக்கு அவர் பாலியல் துன்புறுத்தல் கொடுத்துருக்கிறாரு. பாட வரவங்களுக்கு, வாய்ப்பு கேட்டு வர பெண்களுக்கு எல்லாருக்குமே இதே மாதிரி செக்ஷுவல் அபியூஸ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எஃப்டின் ஃபைல்ஸ் ஈக்குவலா இந்த இசையமைப்பாளர் சொல்றாங்க. இவங்க சொல்றதை பார்த்தா நூற்றுக்கணக்கான பெண்கள் இதுல சிக்கியிருப்பாங்களா? 7 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாமே. ஸ்வாகத்தா வந்துட்டு ரொம்ப பயப்படுற கேரக்டர் மாதிரி கிடையாது. அப்பயே பேரை சொல்லியிருக்கலாமே. 7 வருஷம் கழிச்சு இத்தனை பெண்கள் பாதிச்சப்புறம் ஏன் சொல்லணும்? ஸ்வாகத்தாவுடைய வாய்ஸ்க்கு மாயா ஏன் வாய்ஸ் அவுட் பண்ணல? சகோதரிக்கு ஏன் ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி எதுவுமே வாய்ஸ் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இதெல்லாம் வரதான் செய்து தம்பி. அவங்க மனதளவுல உடலளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க பக்கம் தான் நம்ம நின்று பேசுறோம், அதுதான் நியாயம். ஆனா அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை விட்டு ஓடுற அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒன்றும் குற்றங்கள்லாம் பெருகி போகல. மூவி வேர்ல்டு மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஆஸ்கர் மூவி ப்ரொடியூசர் அண்ட் சினிமா விமர்சகரான பாலாஜி பிரபு இருக்காங்க. ஹாய் சார். வணக்கம். ஸ்வாகத்தா பற்றி நீங்களும் நிறைய இடத்துல பேசியிருந்தீங்க. அவங்க ஒரு இன்டர்வியூவில் வந்துட்டு இந்த மாதிரி என்னை வந்துட்டு அப்யூஸ் பண்ணாங்க, ஒரு மியூசிக் டைரக்டர் அப்யூஸ் பண்ணாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ ஆன்லைனில் இருக்க எல்லாருமே என்ன வந்திருக்காங்க அப்படின்னா அது தான் அப்படின்ற மாதிரி ஆன்லைனில் முடிவு பண்ணுறாங்க. இதுக்கு எந்த ப்ரூஃபும் இல்லை. வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, நம்ம உறுதிப்படுத்தி சொல்ல முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மியூசிக் டைரக்டருடைய பேரை எங்கேயுமே வெளிப்படுத்தலை. அவங்க அந்த பேரை தவிர்த்திருக்காங்கன்னும் போது அந்த மியூசிக் டைரக்டர் யாருங்கிறத நம்ம உறுதிப்படுத்தி சொல்றது சரியா இருக்காது. அதுதான் உண்மை. பட் ஒரு க்ளூ வேணா ஒன்று கொடுக்கலாம். அதாவது தமிழ்ல 2 எழுத்து, இனிஷியல் 2 எழுத்து பின்னாடி. அப்படி வேணா நம்ம சொல்லலாம். அதுக்கு மேல நம்ம சொல்றது சரியாகவும் இருக்காது, நியாயமாகவும் இருக்காது. அப்படிதான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த மியூசிக் டைரக்டர் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டு அவங்க சமீபத்தில் சொல்லியிருக்காங்க. அவங்க ரிஷிகேஷ்லேருந்து இந்த பேட்டியை கொடுத்துருக்காங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். இந்த சம்பவம் அவங்க சொல்கிறது 7 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மியூசிக் டைரக்டர் ஸ்டுடியோவில் நான் ஏதாவது A to Z எல்லா வேலையும் நான் பார்த்துட்டு இருந்தேன். நான் ஆர்கனைஸ் பண்ணுறதுலேருந்து ரெக்கார்டிங் ப்ரிப்பேர் பண்ணுறதுல எல்லாமே நான் சவுண்ட் இன்ஜினியராகவும் நான் இருந்தேன். ஸோ எனக்கு பாடுறதுக்கும் அந்த மியூசிக் டைரக்டர் வாய்ப்பு கொடுத்தாரு அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்படி அந்த மியூசிக் டைரக்டர் ஸ்டுடியோவில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் திடீர்னு இந்த சவுண்ட் ஸ்டுடியோன்னு சொல்லுவாங்க. பொதுவாக சவுண்ட் ஸ்டுடியோ எப்படின்னா ரெக்கார்டிங் ஸ்டுடியோ. அந்த ஸ்டுடியோ எப்படின்னா சவுண்ட் ப்ரூஃப் பண்ணியிருப்பாங்க ஃபுல்லாகவே. ஏன்னா வெளியிலிருந்து சத்தங்கள் உள்ளே வந்தால் ரெக்கார்டிங்கை டிஸ்டர்ப் பண்ணும். ரொம்ப பின் ட்ராப் சைலன்ஸில் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஃபுல்லாக சவுண்ட் ப்ரூஃப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அந்த ஸ்டுடியோக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்டுடியோவிலேருந்து வெளியில் இந்த ஸ்டுடியோக்குள்ளே நடக்கிற அந்த வாய்ஸ் கூட வெளியில் கேட்காது. அது கம்பேக்டாக அந்த ரூம்குள்ளே மட்டுமே தான் அந்த வாய்ஸ் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு நாள் இரவு அவர் உள்ளே வந்தார். நான் தனியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது மேலே இருக்கிற தாப்பால போட்டுட்டு என்னை எப்படி சொல்றது அபியூஸ் பண்ணாரு. செக்ஷுவல் அபியூஸ் பண்ணாரு. நான் எவ்வளோ தடுத்து எவ்வளோ போராடி பார்த்தேன். நான் கத்துனா கூட அது வெளியில கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா முழுசா சவுண்ட் ப்ரூஃப் ஸ்டுடியோவு. அதனால எனக்கு இப்படி ஒரு அசம்பாவிதம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எவ்வளவோ தடுத்து பார்த்தேன், என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து என்னால் விடுபட முடியல. ஸோ அங்கே நான் சிக்கிட்டேன், ஒரு பலிகடாவாயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது எனக்கு பெரிய மன வலியை கொடுத்தது. என்னால் அந்த 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 ட்ராமாலேருந்து வெளியில் வர முடியல. அதை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. நினச்சாலே எனக்கு உடம்பெல்லாம் பதறுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பேட்டி கொடுக்கும்போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மூமெண்ட்டை சொல்லும் போது அவங்க லைட்டாக கொஞ்சம் கை காலெலாம் உதற மாதிரி இருக்குது. ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்க, அப்படியே அழுகுறாங்க. ஸோ 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். 7 வருஷம் கடந்து கூட அதை பற்றி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு தாக்கம் இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதே மாதிரி பல பெண்களுக்கு அவர் பாலியல் துன்புறுத்தல் கொடுத்துருக்கிறாரு. பாட வரவங்களுக்கு, வாய்ப்பு கேட்டு வர பெண்களுக்கு எல்லாருக்குமே இதே மாதிரி செக்ஷுவல் அபியூஸ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
கோரஸ் பாட வருவாங்க. பொதுவா பார்த்தீங்கன்னா, சின்ன பொண்ணுங்க கோரஸ் பாட வருவாங்க. ஒரு 8த் ஸ்டாண்டர்ட், 9த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பெண்கள்லாம். அந்த பெண்கள கூட பார்த்தீங்கன்னா, அந்த ரூம்ல சிசிடிவி கேமரா இருக்கும். அந்த கேமரால ரெக்கார்ட் ஆகுற அந்த கன்டென்ட்ட அவர் வந்து காப்பி பண்ணி போட்டு பார்த்து ரசிப்பாரு. அது ஒரு மாரி காம பார்வை, கொடூர பார்வை, ஒரு மாரி ஒரு வக்ர புத்தி உள்ளவன் தான் அப்படி பண்ணுவான் அப்படிங்கிற மாரி அவங்க வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனா எஃப்டின் ஃபைல்ஸ்க்கு ஈக்குவலா வந்து இந்த இசையமைப்பாளர் வந்து சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து சென்னையில ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி வந்து பாலியல் வந்து பல பெண்களை வன்கொடுமை பண்ணியிருக்கிறாரா? இவங்க சொல்றத பார்த்தா நூத்துக்கணக்கான பெண்கள் வந்து இதுல சிக்கியிருப்பாங்களா? இது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கா? 7 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு நடந்தது. அந்த நேரத்திலே பல பெண்களுக்கு நடந்தது. இவங்க 7 வருஷம் ஆகி வெளியில வந்துட்டாங்க. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா 1 மாசத்துக்கு முன்னாடியோ 2 மாசத்துக்கு முன்னாடியோ இதே மாதிரி வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கான ஒரு பெண் வந்து ஒரு பாடகி வந்து தனக்கு போன் பண்ணி அழுததா சொல்றாங்க. ஸோ தொடர்ந்து நடந்துட்டு இருக்கா, அப்படி ஒண்ணு நடக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவங்க குறிப்பிடுற அந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோவா இருக்கு. ரெக்கார்டிங் ஸ்டுடியோன்னும் போது பாத்தீங்கன்னா காலையில இருந்து ஏகப்பட்ட பேர் வந்து போவாங்க. ஒரு இசை அமைக்கிறவங்க, அதுல வேலை பார்க்கறவங்க எல்லாருமே அதுல வந்து ஒர்க் பண்ணுவாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு 10 பேராவது வந்து நார்மலா ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு ரெக்கார்டிங் அப்படின்னா ஒரு ஒரு 25, 30 பேராவது வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா முந்தி மாதிரி இப்ப லைவ் ரெக்கார்டிங்லாம் இப்ப ரொம்ப கிடையாது. அதனால இப்படி இருக்கிற சூழ்நிலையில ஒரு சென்னை சிட்டில ஒரு மத்தியத்துல இருக்கிற ஒரு இடத்துல ஒரு ஸ்டுடியோல சினிமாக்குள்ள பல இசையமைப்பாளர்கள் இருக்காங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில ஒரு இசையமைப்பாளர் இப்படி பண்ணிட்டு இருக்காரா அப்படிங்கிற கேள்விகள் நமக்கு எழுது. அந்த இசையமைப்பாளர் யாரா இருக்கும் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து பப்ளிக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஸோ ஒரே ஒரு விஷயம் நம்ம தெளிவா சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, இந்த சம்பவத்தை அவங்க வந்து பதிவிடுறாங்க. அவங்க வந்து மனசளவுல வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது உடல் அளவுல ஏற்பட்ட பாதிப்பு, அது மனதளவுல வந்து இவ்வளோ நாள் கழிச்சு கிட்டத்தட்ட 7 வருஷம் கழிச்சு கூட அந்த தாக்கத்துல இருந்து வெளியில வர முடியாம அவங்க வந்து போராடிட்டு இருக்காங்கன்னும் போது, ஸோ இந்த இந்த சம்பவம் பாதிக்கப்பட்ட பெண் சும்மா சொல்ல போறது இல்ல. இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு, பாலியல் குற்றச்சாட்டை வந்து தேவையில்லாம சொல்றதுக்கான வாய்ப்பு இல்ல. ஸோ அப்படி சொல்றாங்கன்னும் போது அதை நம்ம மதிக்கிறோம். அந்த பெண் பின்னாடி தான் நம்ம நிக்கிறோம். அதுதான் நியாயமும் கூட, அதுதான் அறமும் கூட. ஆனால் இது 7 வருஷமா வந்து ஏன் சொல்லாம இருந்தாங்க? அப்படிங்கிற மாரியான கேள்விகள் எல்லார்கிட்டயும் வருது. எல்லாருக்குமே அதே ஒரு கேள்வி தான் வந்துட்டு இருக்கு. 7 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாமே! ஸ்வாகதா வந்துட்டு ரொம்ப பயப்படுற கேரக்டர் மாரி கிடையாது. மாயாவும் சரி, ஸ்வாகதாவும் சரி ரொம்ப போல்டானவங்களா தான் அவங்கள ஆன்லைன்ல அவங்க காமிச்சுக்கிறாங்க. நேர்ல பழகுனவங்களும் அப்படிதான் சொல்றாங்க. போல்டானவங்க தான். அப்பயே பேர சொல்லியிருக்கலாமே! 7 வருஷம் கழிச்சு இத்தன பெண்கள் பாதிச்சப்பறம் ஏன் சொல்லணும்? அதான் நியாயமான கேள்வி. அது நியாயமான கேள்வி எல்லார் மனசுலயும் வருது. அதாவது எப்படின்னா, ஸ்வாகத்தா அவங்க வந்து தைரியமான பெண்ணுன்னு நம்ம சொல்றோம். ஆனா, பொதுவா பார்த்தீங்கன்னா, பெண்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத சூழ்நிலையில ஒரு ஒரு தவறான ஒரு விஷயம் நடந்து போச்சு அப்படின்னா, அது உடல் அளவுல நடக்கிற தவறு, உடல் அளவுல நடக்கிற பாதிப்பு. ஆனா, மனதளவுல அது வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா வந்து அவங்க வந்து அத விரும்பல. அவங்க வந்து அது விரும்பி போகல. இது வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டா வந்து அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா, 2 பேரும் உடன்பட்டு வந்து போயிருந்தாங்கன்னா, அது நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஆனா, இங்க வந்து ஒருத்தர் விரும்பாம இன்னொருத்தர் வந்து வலுக்கட்டாயமா வந்து பாலியல் கொடுமை பண்ணியிருக்காரு அப்படின்னும்போது, அது அந்த பெண்ணுக்கு நிச்சயமா ஒரு ஒரு வடுவை ஏற்படுத்தியிருக்கும். ஆழமா அது ஒரு எதிர்காலம்னு ஒண்ணு இருக்குல்லங்க. ஒரு எந்த பெண்ணா இருந்தாலும் சரி, அவங்களுக்குள் ஒரு வாழ்க்கை, அது திட்டமிடல், ஒரு எதிர்காலம், அவங்க வாழ்க்கை எல்லாமே முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க. அதையெல்லாம் சிதைக்கிற மாரி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னும்போது, அந்த தாக்கங்கள் நிச்சயமா இருக்கும். அவங்க வந்து இப்போ இப்போ பேசும்போது கூட அவங்க அதுக்கு கண் கலங்குறத பார்த்தா, நடுங்கிறத பார்த்தா, அத பேசும்போது என்னால பேச முடியலன்னு சொல்றத பார்த்தா, அப்ப 7 வருஷம் கழிச்சே இப்படி இருக்காங்க அப்படின்னா, 7 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பாங்க? அப்படிங்கிற கேள்விகள் அது நியாயமா தான் படுது. ஸோ அவங்களுக்கு ஒரு தாக்கங்கள் இருந்திருக்கலாம். ஆனா அவங்க என்ன பதிவு பண்றாங்க அப்படின்னா, 4 பெண்களோட அதாவது அக்கா, தங்கச்சியோட நான் பிறந்த ஒரு பெண் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒருத்தர் நமக்கு நல்லா சொல்லலாம். அது யார் அப்படின்னா மாயா. மாயா பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ்ல கலந்துட்டதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே தெரியும். விக்ரம் படத்துல நடிச்சிருந்தாங்க. லியோ படத்துல வந்து லோகேஷ் கனகராஜருடைய உதவியாளரா அவங்க வந்து வேலை பார்த்திருந்தாங்க. தமிழ் சினிமால எல்லாருக்கும் தெரியும் மாயாவ. மாயா அப்படின்னும் போது ஒரு தைரியமான பெண் அப்படிங்கிற ஒரு அடையாளம் வந்து இன்னைக்கு இருக்கு. பொதுவாவே பாத்தீங்கன்னா பெண்கள் ரொம்ப தைரியமா இருப்பாங்க. ஒரு பெண் இவங்க எப்படி சொல்ல சுவாகத்தா பாதிக்கப்பட்டிருந்தா கூட ஒரு 3 சகோதரிகள் வந்து இவங்க கூட பிறந்திருக்கிறாங்கன்னும் போது அவங்க எல்லாம் நிச்சயமா வந்து கோழையா இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நிச்சயமா அவங்க எல்லாம் வந்து சுவாகத்தாக்கு அந்த நேரத்துல ஆறுதல் சொல்லியிருப்பாங்க. ஆறுதலையும் தாண்டி
போராட முடியுமா அப்படின்னா நிச்சயமா போராட முடியும். ஒரு பெண்ணுக்கு நடக்கிற அநீதி எப்பவுமே அப்படின்னா வாய்ஸ் அவுட் பண்ணணும். வாய்ஸ் அவுட் பண்றது தான் ஒரு சரியான முடிவா இருக்கும். அதாவது ஒரு பெண் வந்து இப்படி ஒரு துன்புறுத்தலுக்கு ஆளானா அதை மறைச்சா என்ன ஆகும்? இப்படிப்பட்ட காமகன்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து வெளியில நடமாடிட்டு இருப்பாங்க. பல பெண்கள் இன்னும் பாதிக்கப்படுவாங்க. இப்ப வந்து சுவாகத்தா அவங்க குடும்பத்தோட ஆலோசனை பண்ணி, அவங்களோட சகோதரிகளோட ஆலோசனை பண்ணி, நிச்சயமா குடும்ப நண்பர்கள் இருந்திருப்பாங்க. பெரியப்பா, சித்தப்பா, மாமா, அத்தை இப்படி குடும்ப நண்பர்கள் இருந்திருப்பாங்க. இது இல்லாம பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. நிச்சயமா ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ, ஒரு வக்கீலோ, இல்ல அவங்க ஒரு டிஸ்கஸ் டாக்டரோ பண்ணதாவும் சொல்றாங்க. ஆ லாயர்ட்டலாம் டிஸ்கஸ் பண்ணேன் அப்படின்னும் ஆமா சொல்றாங்க. பண்ணாங்கன்னா, அது வந்து அன்னைக்கே வந்து இவங்க வந்து அது கம்ப்ளைண்டா குடுத்துருக்கோம்ல. ஒரு தப்பு நடக்குது, ஒரு அநீதி நடக்குது, ஒரு அநீதி அவங்களுக்கு நடந்திருக்குன்னும்போது, அந்த நேரத்துல நான் மறுபடியும் குறிப்பிட்ட விஷயம் என்னன்னா, அந்த நேரத்துல அந்த குறிப்பிட்ட பெண்மணி சுவாகதா வந்து மனதளவுல பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறாங்க. மனதளவுல வந்து வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஏத்துக்கலாம். ஆனா அவங்கள சுத்தி இருப்பாங்கல்ல, சுத்தி இருக்கவங்ககிட்டலாம் அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல, சொல்லாம இருக்க மாட்டாங்கல்ல. அப்ப அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு முடிவு எடுத்து தைரியமா வந்து பாத்தீங்கன்னா, இவங்கள இனிஷியேட் பண்ணியிருக்கணும். இவங்க ஊக்கப்படுத்தியிருக்கணும். வாய்ஸ் அவுட் பண்றதுக்கு இவங்களுக்கு வந்து சொல்லிக் குடுத்துருக்கணும். அதுதானங்க ஒரு பெண்ணுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னா, அத உள்ளுக்குள்ளேயே வச்சு மறைச்சீங்கன்னா என்ன ஆகும்? தவறுகள் தொடர்ந்து நடக்கும். வாய்ஸ் அவுட் பண்ணும்போது என்ன ஆகும்? அந்த குற்றவாளி வந்து தண்டிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடியே இது அவங்க செஞ்சிருந்தாங்க. போலீஸ் இருக்குங்க. போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. கம்ப்ளைண்ட் குடுத்திருந்தாங்க அப்படின்னா, அந்த கம்ப்ளைண்ட் வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா ஒரு பெண் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு ஸ்டுடியோல நடந்திருக்கு. ஒரு இசையமைப்பாளர் பண்ணியிருக்காரு. அப்படின்னும்போது அந்த 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 அது வந்து நிச்சயமா போலீஸ் வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. அந்த பர்ட்டிகுலர் நபர் மேல வழக்கு தொடுத்திருப்பாங்க. அந்த இசையமைப்பாளருடைய ஸ்டுடியோவுக்கு போய் விசாரணை பண்ணியிருப்பாங்க. அட்லீஸ்ட் அவருக்கு பயம் வந்திருக்கும். நிச்சயமா இன்னும் சிசிடிவியில வந்து பதிவாயிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதனுடைய ஃபுட்டேஜ வந்து காப்பி பண்ணி வச்சு ரசிக்கிறாருன்னு சொல்றாங்க. ஸோ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல வந்து பதிவானதுன்னு இருந்துச்சுன்னா, அத நீங்க வந்து இப்ப நீங்க டெலீட் பண்ணா கூட ரெக்கவரி சாஃப்ட்வேர்லாம் போட்டு எடுத்துற முடியும். ஆனா அது எப்ப பண்ணியிருக்க முடியும்? 7 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அத வந்து இவங்க சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த நேரங்கள்ல அந்த தடயங்கள இம்மீடியட்டா வந்து எடுத்துற முடியும். இன்னைக்கு அந்த இசையமைப்பாளர் 7 வருஷம் கழிச்சு அந்த தடயங்கள வச்சிருப்பாரா? அந்த தடயங்கள் அவர்கிட்ட இருக்குமா? ஸோ அது கிடைக்கிறது கஷ்டம். ஸோ அன்னைக்கே சொல்லியிருந்தாருன்னா, ஸ்டுடியோவுக்கு போய் விசாரணை பண்ணியிருப்பாங்க போலீஸ். இந்த மாதிரி வேற பெண்கள்லாம் வராங்களே, இவங்க சொல்றது சரிதானா? அப்ப அந்த பாட வர பெண்களுக்கோ, வாய்ப்பு தேடி வர பெண்களுக்கோ, இல்ல கோரஸ் பாட வர பெண்களை பார்த்து தப்பா ரசிக்கிறார்லாம் சொல்லியிருக்காங்கல்ல, இதெல்லாம் உண்மைதானா? இப்படிலாம் நடக்குதா அப்படின்னா, அட்லீஸ்ட் மத்த பெண்களும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் அப்ப நடக்குதா அப்படிங்கறத வந்து விசாரணை பண்ணா ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா அந்த இசையமைப்பாளருக்கு அன்னைக்கே தண்டனை வாங்கி கொடுத்திருக்க முடியும். அன்னைக்கே தண்டனை வாங்கி கொடுத்திருந்தா என்ன நடந்திருக்கும்? இப்ப இந்த ஒரு 7 வருஷம் இப்ப கடந்திருக்காங்க இவங்க. இந்த 7 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு 20ல இருந்து 30, 30ல இருந்து 40, 50 இவங்க சொன்னது பார்த்தா எஃப்டின் ஃபைல்ஸ் அளவுக்கு வந்து சொல்லும்போது பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து இதே வேலையை அந்த இசையமைப்பாளர் பண்ணிட்டு இருக்காரா? ஒரு காம கொடூரனா இருக்காரா? அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் நமக்கு வரும்போது சோ ஒரு 50 பெண்களாவது வந்து அந்த பாதிப்புல இருந்து அந்த பெண்களை காப்பாத்திருக்க முடியும். அவங்கள நம்ம காப்பாத்திருக்க முடியும்ல. அதுக்காண்டியாவது இவங்க வாய்ஸ் அவுட் பண்ணிருக்கணும்ல. அது கூட இவங்க செய்யாம இவங்க வந்து தமிழ்நாட்டை விட்டு ஓடிட்டேன், பயந்து ஓடிட்டேன் அப்படிங்கிறாங்க. அதையெல்லாம் நம்ம ஏத்துக்க முடியாது. அதாவது அவங்களுடைய பாதிப்பு அது வந்து சரி. அவங்க மனதளவுல உடல் அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க பக்கம் தான் நம்ம நின்று பேசுறோம். அதுதான் நியாயம். ஆனா அதே நேரத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை விட்டு ஓடுற அளவுக்கு கொண்டு தமிழ்நாட்டுல ஒன்னும் குற்றங்கள் எல்லாம் பெருகி போகல. பெண்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு இப்ப இல்லாமலாம் இல்ல. இன்னொரு கேள்வியும் வருது சார். ஏன்னா நாங்க ரீசெண்டா மாயாவையும் பார்த்துட்டு தான் இருக்கோம் ஆன்லைன்ல. மாயா இதுக்கு வாய்ஸ் அவுட்டும் பண்ணல. இது ஆமா உண்மைதானும் எதுவும் சொல்லல. அது ஒரு கேள்விக்குறியாவுது. மாயா சப்போர்ட் பண்ணல. இப்ப சுச்சி அவங்க வந்துட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. இது வந்துட்டு அபியூஸ் இல்ல. அவங்க அஃபேர்ல இருந்தாங்க. அதுக்கான ப்ரூஃப் தான் மாயா. மாயா சைலண்டா இருக்கிறதுக்கு காரணம் அதுதான் அப்படின்னு சொல்லி சுசித்ரா பேசியிருக்காங்க. சுசித்ரா வந்து பேசுற பல விஷயங்கள் எப்படின்னா, அது வந்து அவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க. அவங்க நினைச்சதெல்லாம் பேசுவாங்க. யார் மேல வேணாலும் சேர வாரி இறைப்பாங்க அப்படிங்கிற ஒரு 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 கண்ணோட்டம் வந்து சுசித்ரா மேல இருந்துச்சு. அந்த ஸ்ரீகாந்த், கிருஷ்ணாலாம் வந்து போதைப் பொருள்ல கைதானாங்கல்ல, அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, சுசித்ரா சொன்ன பல விஷயங்கள் உண்மையா தான் இருந்துச்சு. சுசித்ரா வந்து சினிமா பிரபலங்கள், சினிமால இருக்கிற பலருடைய வாழ்க்கைய பத்தி, சினிமால நடக்கிற அந்த டார்க் சைட்ஸ பத்தி வந்து அவங்க வெளிப்படையாவே பேசிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வாய்க்கு யாரும் பூட்டு போட முடியல. அதெல்லாம் வந்து பல நேரங்கள்ல உண்மையா இருக்குங்கிறது வந்து இந்த போதை வழக்குல வந்து ஸ்ரீகாந்த் எல்லாம் கைது பண்ண அந்த நேரத்துல நமக்கு தெரிய வந்துச்சு. சோ சுசித்ரா வந்து இப்படி சொல்லியிருக்காங்களா அப்படின்னா, சுசித்ரா சொல்றது வந்து உண்மைகள் கூட இருக்கலாம். அதுல என்ன உண்மை என்ன பொய்ங்கிறதுங்க. சுசித்ரா அவங்க சினிமா உலகத்துல பல பேரை பத்தி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. அதுல உண்மை கூட இருக்கலாம். ஆனா இந்த ஸ்வாகத்தா சொல்றதுல முழுக்க முழுக்க பொய். இது வந்து கம்போஸ்ட். இது வந்து திட்டமிட்டு வந்து ஒரு பழிய போடுறாங்க அப்படின்னு நம்ம முழுசா வந்து சொல்லிட முடியாது. ஏன்னா
உண்மைகள் அது வந்து சுவாகத்தாக்கும் அந்த இசையமைப்பாளருக்கு மட்டும்தான் தெரியும். இது எது உண்மைங்கிறது அவங்க மட்டும்தான் வந்து சொல்ல முடியும். நம்ம வந்து நீங்களும் நானும் வந்து இதை பத்தி விவாதம் தான் பண்ண முடியுமே தவிர, சுசித்ராவா இருந்தா கூட இது இல்ல அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள தான் சொல்ல முடியுமே தவிர, இதுல முழு முழு உண்மைய வந்து யார் சொல்லணும் அப்படின்னா, சுவாகத்தா தான் சொல்லணும். மாயா வந்து வாய்ஸ் அவுட் பண்ணாம இருக்காங்க அப்படின்னா, அது என்ன காரணம்னு எனக்கு தெரியல. நியாயமா பார்த்தீங்கன்னா, கூட பிறந்த சகோதரி. அவங்களுக்கு ஒரு அநீதி இப்படி ஏற்பட்டிருக்கிறது நிச்சயமா மாயாக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும். 7 வருஷத்துக்கு முன்னாடி இவங்கெல்லாம் ஏன் வாய்ஸ் அவுட் பண்ணலைங்கிற ஒரு கேள்விகள் ஒரு பக்கம் இருக்கு. ஆனாலும் தாமதப்படுத்தி இன்னைக்கு வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்கங்கிறத நம்ம வரவேற்கணும். இவங்களுடைய வாய்ஸ்க்கு வந்து மாயா வந்து அதாவது சுவாகத்தாவுடைய வாய்ஸ்க்கு மாயா வந்து ஏன் வாய்ஸ் அவுட் பண்ணல, சகோதரிக்கு ஏன் ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி எதுவுமே வந்து வாய்ஸ் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இதெல்லாம் வரதான் செய்து தம்பி. எது எப்படி இருந்தாலும் பாத்தீங்கன்னா திரை உலகத்துல வந்து இன்னைக்கு வந்து எல்லா இடங்கள்லயும் எல்லா கரப்ஷனும் நடக்குது. அதாவது திரை உலகத்துல மட்டும்தான் நம்ம நடக்குதுன்னு சொல்ல முடியாது. இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இது எல்லா வந்து ஒரு இடத்துலயும் நடக்குது. திரைத்துறையை எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. திரைத்துறை எல்லாரும் கவனிக்கிறாங்க தம்பி. இது வந்து மாஸ் என்டர்டைன்மெண்ட் மீடியா. அதுல இருக்கிற நடிகர்கள் மேல, நடிகைகள் மேல, இயக்குனர்கள் மேல, மியூசிக் டைரக்டர்ஸ் மேல, பல பேர் அதுல இருக்கிற ஆட்கள் மேல நமக்கு ஒரு ஒரு ஈடுபாடு இருக்கு. நம்ம வந்து ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸா நம்ம நினைக்கிறோம். அவங்கள வந்து ஒரு மாடலா நினைக்கிறோம். அவங்கள நம்ம பின்பற்றோம். வெறித்தனமா நம்ம நடிகர்கள் பின்னாடி ஓடுறோம். இப்ப விஜய் வந்து கட்சி தொடங்கி இருக்கிறாரு. இந்த கட்சி தொடங்கி முதல் தேர்தலை சந்திச்சிருக்கிறாரு. அதிலே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வரவேற்பு அவருக்கு இருக்கு. நிச்சயமா ஒரு பெரிய ஓட்டு வந்து உளுந்திருக்கு. 1000 விமர்சனம் இருந்தா கூட பாத்தீங்கன்னா விஜய்க்குன்னு ஒரு ஒரு குரூப் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது எதனால போட்டிருக்காங்க அப்படின்னா விஜய் அரசியல் தலைவர் நிச்சயமா நாட்டை நல்லா ஆட்சி பண்ணுவார் அப்படி போடல. விஜய் மேல இருக்கிற கவர்ச்சி அதாவது வந்து நடிகைங்கிற கவர்ச்சி அந்த கவர்ச்சியில தான் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ சினிமா அப்படின்னும் போது எல்லாருமே எப்படின்னா ஒரு ஒரு ஃபேன்சியான ஃபீல்டு. அதுல இருக்கிறவங்களுடைய பர்சனல் லைஃப், அதுல இருக்கிறவங்களுடைய விவகாரத்து, காதல், திருமணம், பெட்ரூமு இதெல்லாம் வந்து எதிர்பார்க்கறாங்க அவங்க தெரிஞ்சுக்கணும்னு. அது மக்களுடைய ஆர்வம், அதை நம்ம தடுக்க முடியாது. ஸோ அப்படிதான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க சினிமா கவர்ச்சியில தான் வந்து பல விஷயங்கள் வெளியில வருது. ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லா இடங்களையும் நடக்குது. சினிமால நடக்குதா நடக்கவே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சினிமால மட்டும்தான் நடக்குதா அப்படின்னா அதையும் நான் ஒத்துக்க மாட்டேன். எல்லா இடங்களையும் இருக்கிறது தான் சினிமானும் போது டக்குன்னு வெளியில தெரியுது. சுவாகத்தா இப்பதான் வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. மாயா பேசுறாங்களா? சுசித்ரா பேசுறது வந்துட்டு வேலிடா என்னன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தடுத்து தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி. நன்றி.